அப்படியெல்லாம் இருக்காங்களா இல்ல அவங்களும் இங்க வருவாங்களா இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அப்பா 2வதா கல்யாணம் பண்ணுவாருன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. அதுவே நடந்துச்சு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 3வது 4வது கல்யாணம் எல்லாம் அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னு கான்பிடென்டா என்னால சொல்ல முடியல. கூச்சமே இல்லாம எப்படி பேசுறான்னு பாருங்க. என்னத்த நான் ஏதோ தப்பு பண்ணி இவர் என்ன கேள்வி கேட்டா நான் கூச்சப்படலாம். ஆனா யாரோ பண்ண தப்புக்கு நான் எதுக்கு கூச்சப்படணும்? இப்படி பதிலுக்கு பதில் பேசுறதுல உனக்கு மிஞ்சின ஆளே கிடையாது. இந்த பேச்செல்லாம் முதல்ல நிறுத்து. எவ்வளவு சீக்கிரம் அந்த கும்பலை வெளியே அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வை. இத பாரு, கும்பல் எங்க போறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. உட்காருங்க. வேலை எல்லாருக்கும் தான் இருக்கு. உட்காருங்க. பாட்டி, நான் ஏற்கனவே பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை விஷயமா உங்களுக்கு எது சொல்றதா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. காவேரி கிட்ட பேச வேண்டாம் நான் சொன்னேன்ல. பிரெக்னெண்டா இருக்கு. அவளுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் நீங்க திரும்ப அவளை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க பாட்டி, காவேரியோட அம்மாவை நான் தான் கம்பல் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படி நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா என்கிட்ட தான் கேட்கணும். சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. அப்படி நாங்கெல்லாம் இங்க இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நாங்க கிளம்பி இங்க இருந்து சாப்பாடு. உன்னை யார் இப்ப கிச்சனுக்குள்ள விட்டது? நீ யார கேட்டு கிச்சனுக்குள்ள வந்தேன்னு கேட்டேன். இல்ல பசிச்சதுன்னா உடனே தட்டை தூக்கிட்டு வந்து உரிமையா சாப்பிட வந்ததியா? உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உங்க வீட்டுல வந்து தங்கிக்கிட்டு இப்படி கிச்சன் வரைக்கும் வந்திருக்க. அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உனக்கு? இப்படி எல்லாம் இனிமே கிச்சனுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டு நாங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீதி இருந்தா நாங்க உங்களுக்கு தருவோம். அத வாங்கி தின்னுகிட்டு அமைதியா இருக்கணும். அத விட்டுட்டு இப்படி கிச்சன் பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? எங்க வீட்டுல உங்களை தங்க வச்சு உங்களுக்கு